கொடுப்பதில் புரியவே இல்லை. வாங்குவதை பார்க்கிலும் நமக்கு வாங்குவதில் மகிழ்ச்சி. தேங்க்யூ பிரதர், நல்லா இருக்குது. கொஞ்சம் பார்டர் பெருசாக நல்லா இருக்குமே, கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்ன இதோட கொஞ்சம் நல்ல கலராக இருந்தால் பரவாயில்லையே, புரிந்தால் நன்றி சொல்லுங்கள். கொடுப்பது என்பது அது எப்படி கொடுக்குறார்? மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார், மனமலர்ந்து கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? கொடுக்கும்போது ஐயோ இல்லை, வாட் எவர் யூ, எதை கொடுத்தா கூட சரி, ஒருத்தர் யாருக்கு என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுங்க? டிலைட், மகிழ்ச்சி சொல்லுங்கள். மகிழ்ச்சியோடு, நாட் விருப்பம். அதோடைய விருப்பம் இரண்டாவது மகிழ்ச்சி, அவருடைய சுபாவம். கொடுப்பது என்பது சத்தமாக சில சுபாவத்தை மாற்ற முடியுமா? என்னங்க, எத்தியோப்பியன் தோலியும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்ற முடியுமோ? சில பேர் சுபாவங்களை மாற்றவே முடியாது. அப்போ தேவனுடைய சுபாவம் என்ன தான்? ஹலோ, எவ்வளோ திட்டுறோம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதின் சூரியனை அவன் கெட்டவன் தான், அவரை தூஷித்து வந்தான், அவனுக்கு நன்மை செய்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? அவங்க கெட்டவங்க தான், சபை இடிக்கிறவங்க தான், துன்பப்படுத்துகிறவங்க தான், பாழாக்கிறவங்க தான், ஊழியனை பாழாக்குகிறவங்க, ஆனால் அவங்களுக்கு நன்மை செய்கிறார். ஆச்சரியமா இல்லை? நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் அவன் காலை உடையும், அவர் இன்னும் அவன் புஷ்டியாக இருக்கிறான். ஏன்னா அவர் நன்மை செய்யும் ஒரு தெய்வன், அவரிடத்தில் தீமையே இல்லை. அவரிடத்தில் என்ன இல்லை? தீமையை பார்க்கா சுத்த கண்ணர் அவர். ஸோ அவருடைய சுபாவம் சொல்லுங்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி அந்த சுபாவத்தை எனக்கு கூட கொஞ்சம் தாங்க ஆண்டவரே. என்ன சுபாவம்? என்னங்க? அந்த கொடுக்கிற சுபாவம். கொடுப்பது என்பது என் நேரங்களை, என் தாளந்துகளை தேவன் என்னெல்லாம் கொடுத்தார் இதெல்லாம் இந்த நேரங்களில் ஆண்டவங்களை பார்த்து மகிழ்வார். நித்திரையின் நேரம், தூங்குகிற நேரம், இயல்பான இது கடினமான நேரம். உங்கள் நேரங்களை, உங்களுடைய உழைப்பை எல்லாம் ஒதுக்கி விட்டு வந்திருக்கிறீங்களே, ஆண்டவங்களை பார்த்து மகிழ்வார். நீங்கள் அவருக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறீர்கள், அவர் உங்களுக்கு அவர் நேரத்தை தருவார். சொல்லுங்கள், அவருக்கு என் நேரம் கொடுத்தா அவர் நேரத்தை, ஆமீன், இல் வில் டேக் கேர் ஆஃப் மீ, என் வாழ்க்கையை முழுசாக அவர் பார்த்துப்பார். இப்படி சொல்கிறேன், அதாவது இப்படி சொன்னால் புரியும். என் நேரத்தை அவர் கொடுத்தார்னா இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஹோல் லைஃப். என் வாழ்க்கை முழுமைக்கும் அவர் பொறுப்பாளி. சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கொடுத்துட்டு ஆண்டவரே நீங்கள் தான் பொறுப்பு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா அப்பா சொல்கிறார், தம்பி என் மகளை உங்கள் கையில் கொடுத்துட்டேன், எப்படி பார்த்துக்க, கண் கலங்காமல் பார்த்துக்க. ஆனால் எந்த பையனுடைய அப்பாவும் சொல்லலை பொண்ணுக்கிட்ட, எப்பா என் பையனை கொடுக்குறேன்